My dear students, welcome back to Nurses Profile channel. GNM of Nursing ஓட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லிங்க்கை வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்குறேன். அதில் போய் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ சீட் கிடச்சிறவங்க உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/8/2025 வரை டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ காலேஜில் ஜாயின் பண்ணும்போது எல்லா சர்டிஃபிகேட்ஸோட ஒரிஜினல் அண்ட் செராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000, 11,000, 12,000 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ ஒரு 15,000 கையில் எடுத்துகிட்டு போங்க. மெஸ் ஃபீஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து மெஸ் ஃபீஸ் பொதுவாக வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா GNM ஆஃப் நர்சிங்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் கிடைக்கும், அதாவது அரசு உதவித்தொகை கிடைக்கும். அது மொதல் வருஷத்துக்கு 600 ரூபாயும், 2வது வருஷத்துக்கு 700 ரூபாயும், 3வது வருஷத்துக்கு 800 ரூபாயும் கொடுப்பாங்க. இந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டை மோஸ்ட்லி அவங்க வந்து உங்களோட மெஸ் ஃபீஸாக என்ன செஞ்சுப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிப்பாங்க. உங்கள் கையில் அந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து மெஸ் ஃபீஸ் கேட்பாங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் பற்றி பொறி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தமாக ஒரு 15,000 ரெடி பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா காலேஜுக்கு கொண்டு போகலாம். ஸோ நமக்கு சீட் கிடைக்காதவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2 கவுன்சிலிங் நமக்கு சீக்கிரமாக வந்து வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரவுண்டு 2 கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுங்கள். ரவுண்டு 2 கவுன்சிலிங்கை பொறுத்தவரையில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் வரும். இப்போ GNM ஆஃப் நர்சிங்லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் கிடச்சி ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரவுண்டு 2க்கு வந்து நமக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் ஃபார்மாடியை பொறுத்தவரையிலையும் இன்னும் நமக்கு கவுன்சிலிங்கான ஷெடியூல் ரிலீஸ் பண்ணலை. நீங்களுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வெயிட் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது GNM ஆஃப் நர்சிங்கில் சீட் கிடச்சிருக்குது, நான் ரவுண்டு 2 கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ரவுண்டு 2 கவுன்சிலிங் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண போகும்போது, அதாவது GNM ஆஃப் நர்சிங்க்கு நீங்கள் ஜாயின் பண்ண போகும்போது அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுங்க. நான் ரவுண்டு 2 டிகிரி கோர்சஸோட கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுவேன், ஒருவேளை எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிச்சுன்னா நான் மூவ் ஆகிடுவேன் அப்படிங்கிறத தயவு செஞ்சு என்ன செஞ்சுருங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ரவுண்டு நம்ம மூவ் ஆகும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்காம மூவ் ஆகும்போது மேபி சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அலாட்டான சீட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சயின்ஸ் குரூப்புக்கு டோட்டலாக 1339 சீட் இருந்துச்சு. அலாட்டான சீட் பார்த்தீங்கன்னா 1551 சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒகேஷ்னல்லையும் அதர்ஸ்லையும் உள்ள பேலன்ஸ் சீட்டை சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. 49.5 அப்படிங்கிறது PWD கேட்டகரிக்கு கடைசி கட் ஆஃபாக அலாட் ஆகிருக்குது. ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தவரையில் 63.25 BCMக்கு அலாட் ஆகிருக்குது. நம்ம வந்து 68 வரைக்கும் அலாட் ஆகும்னு நினச்சோம். பட் 63.25 வரைக்கும் கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். இங்கே ஒகேஷ்னலை பொறுத்தவரையில் டோட்டலாக 515 சீட் இருந்துச்சு. அதில் 326 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கட் ஆஃப் வந்து SC கம்யூனிட்டிக்கு 59.5க்கு வந்து அலாட் ஆகிருக்குது. அதர்ஸை பொறுத்தவரையில் டோட்டலாக 206 சீட் இருந்து இது வரைக்கும் நமக்கு 197 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 41 BC கம்யூனிட்டிக்கு ஆயிருக்குது. ஸோ IRT பெருந்துறையில் 20 சீட் இருந்து. ஸோ டோட்டலாக நமக்கு சீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2080. அலாட் ஆன சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 2074 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோரார்லஸ் எல்லா சீட்ஸுமே வந்து அலாட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரவுண்டு 2 கவுன்சிலிங் GNM ஆஃப் நர்சிங் நடக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. டிப்ளமோ கோர்சஸை பொறுத்தவரையில் ரவுண்டு 2 கவுன்சிலிங் அப்படிங்கிறது கிடையாது, ஒரே ஒரு அலாட்மெண்ட் தான் நடக்கும். ஆனால் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து சீட்ஸ் மிச்சம் இருந்தனால டிப்ளமோ நர்சிங்க்கும் அலாட்மெண்ட் அண்ட் அலாட்மெண்ட் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதாவது ரவுண்டு 2 கவுன்சிலிங் வந்து நடத்துனாங்க. இந்த வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணாமல் சீட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா செகண்ட் ரவுண்ட் நடத்துவாங்க. எனிவே இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக செகண்ட் ரவுண்ட் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. 14ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்க, ஜாயின் பண்ணுறாங்க, அண்ட் ரவுண்டு 2ல் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ரவுண்டு 2க்கு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா டிப்ளமோ நர்சிங்கை பொறுத்தவரையில் ரவுண்டு 2 கவுன்சிலிங் நடத்துவாங்க. ரவுண்டு 2 கவுன்சிலிங் குறித்த ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் சேனலில் இமீடியட்டாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எங்கேயாவது ஜாயின் பண்ணாலுமே நம்மளோட சேனலில் என்ன செய்யுங்க அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.